இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் விப்பிங் க்ரீம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் விப்பிங் க்ரீம் ரெசிபி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கு கீழே வந்து ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னா, இதே மெத்தட்லேயே நாங்கள் செஞ்சு பார்த்தோம் சிஸ்டர், பட் வந்து ஸ்டிஃபாக இல்லை, சீக்கிரம் மெல்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. இப்போ நான் சொல்ல போகிற இந்த மெத்தடில் வந்து நம்ம பண்ணும்பொழுது விப்பிங் க்ரீம் வந்து நல்லாவே ஸ்டிஃபாக இருக்கும். ரூம் டெம்பரேச்சர்லேயும் ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேலேயே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஓரளவுக்கு ஸ்டிஃபான க்ரீம் வந்து பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் வந்து ஓகே தான். ஒரு கப்பில் 1/3 கப்பு சுகர் எடுத்துக்கணும். இது வந்து அரை கப்புக்கும் கொஞ்சம் கம்மியான லெவல் சுகர் தான் இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணணும். இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து இல்லாமல் கூட நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கார்ன்ஃப்ளவர் நம்ம ஆட் பண்ணும் பொழுது நமக்கு க்ரீம் வந்து நல்லாவே ஸ்டிஃபாகி சேஞ்ச் ஆகி வருது. இது வந்து ஐசிங் சுகர் மாதிரியே தான். ஒருவேளை உங்ககிட்ட ஐசிங் சுகர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே ஐசிங் சுகராகவே ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிவிட்டு சலிச்சு எடுத்துக்கணும். அடுத்த ஒரு பவுலில் 1 கப் விப்பிங் க்ரீம் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் சில்லான இந்த விப்பிங் க்ரீமை வந்து ஒரு கிளாஸ் பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கிளாஸ் பவுலில் நான் க்ரீம் பண்ணும் பொழுது எனக்கு ஓரளவுக்கு வந்து அந்த சில்லு அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணின பிறகு நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாதவங்க பரவாயில்ல, நார்மலாக விஸ்கோ இல்லை வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்பூனோ ஒரு கரண்டியோ யூஸ் பண்ணி கூட நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் ப்ரீவியஸில் வந்து பண்ண விப்பிங் க்ரீம் வந்து ஜஸ்ட் வந்து விஸ்கை யூஸ் பண்ணி மட்டுமே தான் ஃபுல்லாகவே க்ரீம் பண்ணியிருப்பேன். ஆனால் மிக்சியில் மட்டும் ட்ரை பண்ண வேணாம். மிக்சியில் நம்ம பண்ணும் பொழுது சீக்கிரமாக வந்து ஹீட் ஆகும். ஸோ கண்டிப்பாக க்ரீம் ப்ராப்பராக நமக்கு வராது. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு சில்லான ஒரு பவுல்லையோ இல்லை சில்லான தண்ணி கீழே வச்சோ நம்ம க்ரீம் பண்ணும்பொழுது நமக்கு பர்ஃபெக்டான க்ரீம் கிடைக்கும். ஆல்ரெடியே விப்பிங் க்ரீம் பற்றி நான் கிளியராக ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பீட் பண்ணும் பொழுது நம்ம ஆல்ரெடியே ரெடி பண்ணி வச்சுருந்த பவுடர் சுகரை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். இது வந்து 1/3 கப் வந்து பவுடர் சுகர் இருக்குது. இதை வந்து நல்லா பீட் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நம்ம க்ரீம் ரெடி பண்ணின பிறகு இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து ஸ்டோர் பண்ணிடுங்க. ஃப்ரீசர் கிடையாது, ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம இதை ஸ்டோர் பண்ணிக்கணும். ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன டிசைனாக இருந்தாலும் அதை நம்ம கேக் மேலே போட்டுக்கலாம். ஒரு சிலர் வந்து நானும் வந்து இதே மெத்தடில் தான் சிஸ்டர் வந்து ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு வந்து க்ரீம் ப்ராப்பராக வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. விப்பிங் க்ரீமுடைய நேச்சர் என்ன அப்படின்னா, ரூம் டெம்பரேச்சர்லேயோ இல்லை அந்த டெம்பரேச்சர் மாறும் பொழுதோ வந்து நமக்கு க்ரீம் மாதிரி ஃபார்ம் ஆகி வராது. ஒருவேளை நீங்கள் பாத்திரம் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பவுல் நிறையா ஐஸ் க்யூபோ இல்லை வந்து சில்லான தண்ணியோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த பாத்திரத்தை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து விப்பிங் க்ரீம் பண்ணுங்கள். நல்லா சில்லாக இருக்கும் பொழுதே அந்த க்ரீமை நம்ம பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா பர்ஃபெக்டான விப்பிங் க்ரீம் கிடைக்கும். இப்போ இந்த கிளாஸ் பவுலில் வந்து ஓரளவுக்கு கூல்னஸ் வந்து அதே மாதிரி மெயின்டைன் ஆகும். ஒருவேளை நீங்கள் பீட் பண்ணும் பொழுது க்ரீம் சரியாக வரல அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பீட் பண்ணால் கூட பர்ஃபெக்டான க்ரீம் வந்து நமக்கு கிடைக்கும். மொத்தமாக பவுடர் பண்ண சுகரை அப்படியே ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணணும். இந்த க்ரீமை ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ்க்கு தான் வந்து நான் பீட் பண்ணியிருப்பேன். இப்போவே நமக்கு நல்லா அந்த ஸ்டிஃபான க்ரீம் வந்து சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ நான் இதில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணின பிறகு நான் கேக்கில் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கில் வந்து நான் டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த ரெசிபி வந்து இந்த கேக் தான் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு அதே க்ரீமை யூஸ் பண்ணி நம்ம லைட்டாக கலர் மட்டும் அதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ரைட்டிங்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் பைப்பிங் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன், தெரியாதவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீம் ரெசிபி வந்து இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வியூவர்ஸுடைய ஃபீட்பேக் வந்து பார்க்க போயிடலாம். இந்த முறை வந்து நிறைய பேர் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, நிறைய ஃபீட்பேக் நமக்கு வந்திருக்கு. ஸோ எல்லாரோடதையும் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்காட்டி கூட நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். அப்துல் கனி அப்படின்றவங்க நம்ம சேனல்லேருந்து கேக் ரெசிபீஸ்லாம் பார்த்துட்டு ஒரு கேக் ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க பாருங்கள், இவங்க இந்த கேக் டெக்கரேஷனுக்கு வந்து பட்டர் ஃப்ரோஸ்டிங் யூஸ் பண்ணி அழகாக வந்து கேக்கு கவர் பண்ணிட்டாங்க. அடுத்து ரோஸ் சிரப் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து அமிதா விபின் அப்படின்றவங்க சாக்லேட் கேக்கு அதோட சாக்லேட் கனாஷ் ரெண்டுமே ட்ரை பண்ணி நமக்கு ஒரு கேக் சென்ட் பண்ணியிருக்காங்க. நட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப சிம்பிளாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. சென்டரில் ஸ்மைலி மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. 2 செர்ரிஸ் வச்சுட்டு அழகாக ஒரு முந்திரி பருப்பை வந்து ஸ்மைலிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்கவும். அடுத்து பவதாரிணி அப்படின்ற சிஸ்டர் வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஒரு கேக் பண்ணியிருக்காங்க. அடுத்து கேக்கை வந்து அழகாக ஐசிங் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிவிட்டு மேலே வந்து சாக்லேட்ஸ் எல்லாம் துருவி போட்டு அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு கேக்கில் வந்து அழகாகவே சாக்லேட் கனாஷ், அதுக்கப்புறம் சாக்லேட் ஃப்ரோஸ்டிங் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து சில்வர் பால்ஸும் வந்து அழகாக குட்டி குட்டியாக தூவி விட்டுருக்காங்க. இதுவும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து பவானி சுந்தர்ராஜ் 2 கேக் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஒன்று வந்து ராயல் ஐசிங் யூஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் கேக் பண்ணியிருக்காங்க. இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. சுத்தியுமே வந்து ஆரஞ்சு கலர்ல டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து கட் பண்ணியும் நமக்கு காமிச்சிருக்காங்க. இது ஒரு லேயர் கேக்கா பண்ணியிருக்காங்க. 3 லேயரும் பார்க்க ரொம்ப சூப்பராகவே தெரியுது. அடுத்த கேக் வந்து ராயல் ஐசிங் யூஸ் பண்ணி ஒரு கேக் பண்ணியிருக்காங்க. கேக் டெக்கரேஷனுக்கு வந்து அவங்க வேஃபர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சென்டரில் வந்து நட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சுற்றியுமே வந்து அந்த சாக்லேட்டை துருவி போட்டிருக்காங்க. இது பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்த ஒன் வந்து ஃபிர்தோஸ் நிஷா அப்படின்ற சிஸ்டர் வந்து வெனிலா கேக்கும் எக் ஃப்ரோஸ்டிங்கும் ட்ரை பண்ணி ஒரு கேக் சென்ட் பண்ணியிருக்காங்க. இது அழகாக எக் ஃப்ரோஸ்டிங் யூஸ் பண்ணி கேக்கு டிசைன் ஃபுல்லாக டிசைன் பண்ணிவிட்டு அடுத்து அதே எக் ஃப்ரோஸ்டிங் யூஸ் பண்ணி கலர் கொடுத்துருக்காங்க. 2 ஹார்ட்டின் போட்டிருக்காங்க. ஒரே ஒரு சைடில் மட்டும் மெல்ட் ஆகிற எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கவும் நல்லா சூப்பராக இருக்குது. அடுத்து கஜலட்சுமின்ற சிஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு யூடியூபருக்கு இந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணி மெயில் பண்ணதான் நமக்கு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து சாக்லேட் புட்டிங் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராகவும் வந்திருந்தது சொல்லியிருந்தாங்க. இது பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கு. மேலே வந்து அதே மாதிரி கொக்கோ பவுடரை தூவி அதுக்கு மேலே வந்து ஐசிங்கும் தூவியிருக்காங்க. இது ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஐ கெஸ் இவங்க இந்த புட்டிங்க்கு கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அடுத்து ஜென்னத் சிஸ்டர் நம்ம சேனலுடைய ரெகுலர் வியூவர். என்ன ரெசிபி பண்ணாலும் உடனே நமக்கு வந்து மெயில் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பருப்பு பாயாசம் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த ஒன் வந்து பானிபூரி ரெசிபி பண்ணியிருக்காங்க. பானிபூரியும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து பரோட்டா பண்ணியிருக்காங்க. இதுவும் நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து நூறுல் ரசிதா சிஸ்டர் வந்து ஒரு கேக் பண்ணியிருக்காங்க. ஃப்ரோஸ்டிங்க்கு வந்து நம்மளுடைய சேனல் ஃப்ரோஸ்டிங் தான் பார்த்து பண்ணியிருக்காங்க. அழகாக கேக் பண்ணின பிறகு அதை சுற்றியுமே அழகாக டெக்கரேட் பண்ணிவிட்டு அழகாக சூப்பராக அந்த க்ரீம் யூஸ் பண்ணியே வந்து விஷஸ் வந்து எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த பிளேட்டை கூட அவங்க எம்டியாக விடாமல் அதை சுற்றியுமே வந்து சின்ன சின்ன பிஸ்கெட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப க்ரியேட்டிவாக நல்லாயிருக்கு. அடுத்த ஒன் வந்து இவங்களுடைய நேம் வந்து நமக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஜேரி அப்படின்றவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் நமக்கு பிக்சர் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நார்மலாக ஒரு கேக்கு மேலே வந்து நட்ஸ் எல்லாம் போட்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுவும் சூப்பராக வந்திருக்கு. அடுத்து ஜினிஷா அப்படின்றவங்க வந்து சிக்கன் 65 பண்ணியிருக்காங்க. இதுவும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து ரித்து அப்படின்றவங்க வந்து குல்ஃபி ட்ரை பண்ணியிருக்காங்க. இது வந்து இன்ஸ்டாகிராமில் நமக்கு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுவும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருந்தது சொல்லியிருந்தாங்க. அடுத்து சஞ்சீவ் அப்படின்றவங்க நமக்கு ப்ளம் கேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப சூப்பராக டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்ததுன்னு நமக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. அடுத்து சத்யா அப்படின்றவங்க வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து அவங்க ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு வந்து பண்ணியிருக்காங்க. 2 கேக் பண்ணி அமைச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேக் பார்த்தீங்கன்னா சாக்லேட் கேக் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா க்ரீமை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணின பிறகு அதுக்கு மேலே வந்து சின்ன சின்ன சுகர் பால்ஸ் வந்து போட்டிருக்காங்க. செரிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதுவும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்த ஒன் வந்து ஐசிங் யூஸ் பண்ணி அழகாக டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சின்ன சின்ன செர்ரிஸ் வந்து சுற்றி வச்சுருக்காங்க. இடையில வந்து லெட்டர்ஸில் எழுதியிருக்காங்க. இதுவும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது.
அடுத்து சுஜா சேகர் அப்படின்றவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸுடைய வெட்டிங் ஆனிவர்சரிக்காக ஒரு கேக் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே இல்லாமல் வீட்டில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி அழகாக ஒரு கேக் பண்ணியிருக்காங்க. வீட்டில் இருக்க பொருள் வரைக்குமே வச்சு இந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இது பார்க்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஃப்ரோஸ்டிங்க்கு வந்து அழகாக க்ரீமை யூஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக வந்து டெக்கரேட்க்கு இருக்க பொருள் வரைக்குமே வச்சு இந்த அளவுக்கு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இவ்வளோ பேர் பொறுமையாக நம்ம சேனல்ல இருந்து ரெசிபீஸ் எல்லாம் பார்த்துட்டு அதை வீட்டில் ட்ரை பண்ணி அதோடைய ஃபீட்பேக்கும் நமக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. இந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய பேர் நான் சொல்லும்போது ஏதாவது உங்கள் நேமை தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை ப்ரொனவுன் பண்ணும்போது நான் ராங்காக சொல்லியிருந்தாலோ தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஐ எம் ஸோ சாரி. நீங்களும் நம்ம சேனல்லேருந்து ஏதாச்சும் ரெசிபீஸ் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா jkrecipe786@gmail.com இந்த மெயில் ஐடிக்கும் jkrecipe786 இந்த இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் நீங்கள் உங்களுடைய பிக்சர், உங்களுடைய ஃபீட்பேக், டவுட்ஸ் எது இருந்தாலுமே நீங்கள் டைரெக்டாகவே வந்து இன்ஸ்டாகிராம், மெயில் இது ரெண்டுலேயுமே நீங்கள் கேட்கலாம். இந்த விப்பிங் க்ரீம் ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.